வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். பழமொழிக்கும் ஜோதிடத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. இப்போ ஒரு நட்சத்திரத்தை வச்சு பழமொழி சொல்லியிருக்காங்க சார், அது அப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நடக்காது. ஏன்னா ஒரு நட்சத்திரத்தில் உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா 25 கோடி பேர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 25 லட்சம் மக்கள் இருக்காங்க. அப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அந்த பழமொழி சொல்கிறபடி அத்தனை பேர் இருப்பாங்களா நட்சத்திர பலனில்? சரி, அதை விடுங்க. ராசிப்படி பலன்கள், இந்த ராசிக்கார் இப்படி இருப்பான்னு ஒருத்தர் பழமொழியை சொல்லியிருக்காருன்னு வைங்க. அந்த ஒரு ராசியில் 65 கோடி பேர் உலகம் முழுவதும், நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருக்கிறோம் 25 லட்சம் பேர் இருப்போம். ஒரு ராசி, ஆமாம் 8 கோடி 12 ராசி 60 லட்சம் பேர் இருக்கும் ஒரு ராசியில். ஆமாம், நட்சத்திரத்தில் தான் 25 லட்சம் இருக்கும். தமிழ்நாட்டில் 60 லட்சம் பேர் இருக்கும். 65 லட்சம் பேர் ஒரு ராசியில் இருக்கும். எல்லாரும் அந்த பழமொழி சொல்கிற பாடியாக இருப்போம். தயவுசெய்து இந்த பழமொழிகளெல்லாம் வச்சு நம்பி ஏமாந்துடாதீங்க. பழமொழிக்கும் நம்ம ஜோதிடத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது யாரோ அறவேக்காட்டு ஜோசியங்க என்னத்தையாவது உருவாக்கி வச்சுட்டு போவாங்க. அதை நாம் நம்ப வேண்டியது இல்லைங்க. நன்றிங்க.